வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம்ல நம்ம பார்க்க போற ரெசிபி நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் நோய் எதிர்ப்புக்கு ரொம்ப நல்லது. அதுலயும் இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும். ஆனா சில பேருக்கு அதை சாப்பிடும்போது தொண்டையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும். சாதம், துவையல், ரசம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய். அதுக்கு 20 பீஸ் நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி ஆவியில் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம கையால் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நசுக்குனா போதும், அந்த கொட்டையிலேருந்து நெல்லிக்காய் நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும். இப்போ இது எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சு போயிடும். இப்போ இதோட சூடு லைட்டாக இந்த மாதிரி தணிஞ்சு வரும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க இது. இப்போ கேஸை திரும்ப ஆன் பண்ணிடுங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ கடுகு வெந்தயம் பதியம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம நெல்லிக்காவை சேர்த்துருவோம். நெல்லிக்காவை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சேர்க்குறதுனால நம்ம ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஊறுகாய் நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. நான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் 4 மாதத்துக்கு முன்னாடி எலும்பிச்சப்பழ ஊறுகாய் செஞ்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போவும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அடுத்த ரெசிபி நெல்லிக்காய் ரசம். அதுக்கு ஒரு 4 நெல்லிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நெல்லிக்காய் கட் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த லைன்ஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்தோன்னா தானே அது கொட்டையிலேருந்து இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 இல்லை 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இதை இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசம் பவுடர் சேர்க்குறேன். அப்படி உங்ககிட்ட ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்ச அந்த மிளகு, சீரகம், பூண்டு அதை சேர்த்துப்போம். அதை சேர்த்து அதை ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸை சேர்த்துருவோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வரப்போகுது.
இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்த கொதி வரும்போது நம்ம வந்து இதை இறக்கிடலாம். நம்ம நெல்லிக்காய் ரசம் ரெடி. அடுத்த ரெசிபி நெல்லிக்காய் சாதம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 4 நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அதை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 இல்லை 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக வேர்க்கடலை. இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் போல் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவோட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி. நீங்களும் இந்த ஆரோக்கியமான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.